ஐயோ வயிறு வேற கடமுடா கடமுடான்னு சத்தம் கேட்டுட்டு கிடக்கே. இந்த கிளவி எங்க போச்சுன்னு தெரியலையே. சோத்தை பொங்கி வச்சுட்டு போய் தொலைஞ்சிருக்கலாமே. ஐயோ சோரம் பொங்கல குழம்பு வைக்கல. நேரத்துல பழைய குழம்பு தான் கொஞ்சோல கிடக்கு. சரி அதையாச்சும் ஊற்றி உறிஞ்சு குடிக்கலான்னு பார்த்தா கொஞ்சோல சோறு கூட இல்லையே. கிளவி இன்னைக்கு நம்மள இப்படி பட்டினி போட்டுட்டு பாரு. ஐயோ வயிறு வேற பசிக்குதே. கரெக்டாக காலையில் 10 மணி ஆனாலே டான்னு சமைச்சு வச்சிடும் சோறு குழம்பு கூட்டுன்னு. இன்னைக்கு என்ன மணி 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்கே. ஐயோ பசியில மயக்கமே வந்துடும் போலயே. பழம் கூட எதுவும் இல்லை. சரி 2 வாழைப்பழம் கிடந்தாவாச்சும் பிச்சு திங்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி தேங்காய் கிடக்கும், தேங்காயாச்சும் 2 முறி திங்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கிளவி அவ்வளோதையும் கழுவி சுத்தம் பண்ணிலாம் வச்சுட்டு போயிருக்கு. ஒரு பொருள் இல்லை. பசிக்குதே பசிக்குதே, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. ஒருவேளை கிளவி மட்டும் காலையிலே எழுந்து அதுக்கு மட்டும் சோத்தை பொங்கி குழம்பு வச்சு தின்னுபிட்டு அவ்வளோத்தையும் சட்டிப்பான அவ்வளோத்தையும் கழுவி வச்சுக்கிட்டோ என்னன்னு தெரியலையே. நம்ம மேலே இருக்க கோவத்தில் தனியாக ஒரு வேளை பொங்கி திங்க ஆரம்பிச்சிருக்குமோ. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன். நான் இப்போ டெய்லி பட்டினிலாம் கிடக்கணும். ஏ கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? என் வயிறு வேற துடிக்குதே துடிக்குதே. பசி உயிர் போதே உயிர் போதே. அவன் அவன் இங்க பசியில செத்து போய் கிடக்கான். கிளவி நல்லா ஊரை சுத்திட்டு வருது பாரு. ஒருத்தி இங்க கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். கிளவின்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுது. அடி பாவீங்களா, இதுக்கு மேல விட்டா நம்மள பட்டினி போட்டு சாவடிச்சு போடுவாள்வேன். நம்மளே வாய் விட்டு கேட்ட வேண்டியதான். எத்தே எத்தே என்ன என்ன நொன்னுட்டு. ஐயோ இதுகிட்ட போய் இப்போ சோத்துக்கு ஆரம்பிச்சோன்னா கிளிகிலும் கிளிக்கும். பரவாயில்ல கிழிச்சாலும் பரவாயில்ல, முதல்ல பசி சோறு தான் முக்கியம். ஏத்தே காலையில் இன்னைக்கு சோறு செய்யலையாக்கும். சோறு குழம்பு எதுவுமே இல்லையத்தே. ரொம்ப வயிறு வேற பசிக்கு. என்ன உனக்கு ஆக்கி போடுறதுக்கு தான் நான் இருக்கணும். நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? சோறு இல்ல குழம்புல நீ ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா? இல்லத்தே எப்பவுமே கரெக்டாக காலையில் 9 மணி 10 மணிக்குள்ள எல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சிருவியே. இன்னைக்கு ஒன்றுமே செய்யலையத்தே. பசிக்க வேற செய்யுது. அதான் யோசிச்சேன் எனக்கே எப்படி பசிக்குதுன்னா உங்களுக்கு ரொம்ப பசிக்கும் பார்த்தீங்களா. அதான் கேட்டேன் தே இன்னைக்கு எதுவும் செய்யலையான்னு. அதெல்லாம் ஒண்ணும் செய்யல. என்னது ஒன்றுமே செய்யலையா? எதுக்கத்தே எதுக்கு செய்யலை? அப்போ நீங்களும் சாப்பிடாமையே கிடக்கியே. நான் எதுக்கு சாப்பிடாம கிடக்க போறேன்? காலையில கொஞ்சம் கஞ்சி கிடந்து அதையும் நேரத்துல குழம்பையும் வச்சு நான் தின்னுட்டேன். எனக்கு போதும், உனக்குலாம் எதுவும் இல்ல. கிளவிக்கு குசும்ப பார்த்தியா? ஏத்தே எப்பவுமே கரெக்டாக செஞ்சிருவியலாத்தே. இப்போ மணி வேற 2 மணி ஆக போகுது. இன்னும் செய்யலைங்க. அப்போ மதியான சாப்பாடு அதானே திங்குறதுக்கு நான் மட்டும் தானே என்கிட்ட வருவா. நான் உனக்கு என்ன நேரமும் வடிச்சு கொட்டிட்டே இருக்கேன். சீ வந்து சேர்ந்துருக்காளோ பாரு. எல்லார் வீட்லயும் மருமவ செஞ்சு போடுவா. இங்க நான் தான் என்ன வேலைக்கு ஆக்கி போட்டு கிடக்கேன். என்னத்த சொல்ல எல்லா நேரம். எவ்வளோ இன்னைக்கு கோயில்ல அன்னதானம் போடுறாவே, அங்க போய் நல்லா கொட்டிக்க. அதனாலதான் வீட்டுல சோறு பொங்கல. என்னது கோயிலில் அன்னதானமா? ஆமா அன்னதானம்னா வாயை பொழக்காத. இல்லத்தே 2 மணி ஆயிட்டு என்ன அன்னதானம் போடலையே, அதான் கேட்டேன். அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். கோயில்ல இப்பதான் குழம்பு கூட்டி வச்சுட்டு கிடக்காத. இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும் நினைக்கேன். விளங்கும். இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா? அதுக்குள்ள செத்து போயிரும் போலயே. சே காலையிலேருந்து கிளவி முழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முழிச்சு அழகா அந்த கஞ்சையும் குழம்பையும் வச்சு தின்றுக்கலாம். வயிறாது கம்முன்னு கிடந்திருக்கோம். காலையில லேட்டா எழுந்துங்க ஒன்றும் இல்லை. என்னத்த பண்ண ஒண்ணுமே தெரில. இந்த பாரு நான் போய் தூங்க போறேன். உனக்கு ஏதாவது வேணும் தோசை கீசை வேணா சுட்டு தின்னு என்னமோ பண்ணு. பாலா போன கிளவி எப்படி நம்ம வயிற்றுல அடிக்குது பாரு. கிளவி கிளவி ஐயோ வயிறு வேற பசிக்குதே பசிக்குதே. பேசாம செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு போவோம். ஏதாவது செஞ்சு வச்சிருக்காவளன்னு பார்த்து தும்போம். மணி 2:30 மேல ஆயிட்டு இன்னும் கோயில்ல சாப்பாடு போடல. என்னன்னு தெரியலையே. ஆமாக்கா நான் அதான் அப்பயே போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துக்கிடுங்க அப்பதான் குழம்பு அடுப்பில் வச்சிருந்தாவ அண்டால. இன்னும் நேரம் ஆயிரும் நினைக்கேன். 4 மணிக்கு தான் சாப்பாடு போடுவோம்னு நினைக்கேன். இதை நம்பி வீட்டில் சோறு வேற பொங்காம இருந்துட்டேக்கா. என்னத்த பண்ணேன்னு தெரியல. காலையில சாப்பிட்டதோடு சரி வயிறு வேற ரொம்ப பசிக்கு பார்த்துக்கிடுங்க. ஆமா முடியம்மா, இந்த கோயில் சாப்பாடை நம்பி மட்டும் இருக்கே கூடாது பார்த்துக்க. நமக்கே இப்படி பசிக்குது. ஒரு சின்ன பிள்ளைகள் வயசானவெல்லாம் எப்படி இருப்பாவே? ஏன் தான் அந்த கோயில் எப்படி அநியாயம் பண்ணானோன்னு தெரியல. நானும் ஒன்றும் சமைக்காம இருந்துவிட்டேன் பார்த்துக்க. என்னத்த பண்ணையோ தெரியல. செல்லத்தாய்க்கா செல்லத்தாய்க்கா இந்த வந்துட்டால சோத்துக்கு ஆளா ரெடியா வந்திருப்பாளே. செல்லத்தாய்க்கா இங்கதான் இருக்கீங்களோ? நான் கூட என்ன விட்டு அவ்வளவு வரும் கோயிலுக்கு போயிட்டியேன்னு நினைச்சேன். அதானே ஒன்னு விட்டுட்டு போக முடியுமா? ஏக்கா கோயில்ல அன்னதானம் போடுறாங்களாம். உங்களுக்கு தெரியும் தானே? என்கிட்ட அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. நேத்தாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் பாருங்க லூஸ் மாதிரி காலையில எங்க மாமியாக்கள் விட்டு போய் திட்டு வேற வாங்கிட்டு கிடந்தேன். என்ன சொல்லியிருக்கலாம்லக்கா? சின்ன பொண்ணு அப்போ உனக்கு தெரியாத அன்னதானம் போடுறாவன்னு? ஏக்கா எனக்கு சத்தியமா தெரியாதுக்கா. அந்த பாருங்க காலையில இருந்து பட்டினி கிடக்கேன் பாருங்க. இப்படி அன்னதானம் போடியாவன்னு தெரிஞ்ச காலையிலேயாவது எதையாவது சாப்பிட்டுருப்பேன். மாமியார் கறி சோறு பொங்கன்னு பார்த்துட்டு சோறு பொங்கலும் ஒண்ணு பொங்கல பாம்போல கிடக்கேன். பாரு அன்னதானம் போடுறது இவளுக்கே தெரியலன்னா ஆச்சரியமா தானே இருக்கு. முனி சும்மா கடப்பத்துக்க வயிறு வேற பசிக்கு. செல்லத்தாய்க்கா ஏதாவது சோறு கீறு பொங்குனீங்களாக்கா? ஏவல நான் எங்க பொங்க போறேன்? நானே அன்னதானம் போடாமனு உட்காந்துட்டு நானும் ஒன்றும் பொங்கல. எனக்கு வயிறு தான் பசிக்கு பத்துக்க. காலையில சாப்பிட்டதோடு சரி. நீங்களாவது காலையிலேயாவது சாப்பிட்டியே. நான் அது கூட திங்களையே என்ன பண்ணான்னு தெரியல. ஏக்கா வாங்கக்கா கோயிலுக்கு போய் அவ்வளோ வரை நிற்போம். எனது கோயில்ல போய் நிக்கணுமா? அங்க சாப்பாடு ரெடியாவலும் ஒன்றும் ரெடியாவலும் இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன். கோயில்ல போய் நிக்கணுமா? அங்க போய் சும்மா தான் கிடக்கணும். முனியம்மா சொல்றது கேளு. பந்திலே உட்காந்துடலாம்ல. அதான் இப்போ சேர்ல இப்போ காலியாக தான் கிடக்கால போய் உட்காந்துருவோம். சாப்பாடு ரெடி ஆனாலும் பந்திலே தின்னுட்டு வந்துடலாம். வயிறு வேறு ரொம்ப பசிக்காதான் சொல்லியேன்.
வேண்டாம் சின்ன பொண்ணு, கோயிலே அனௌன்ஸ் பண்ணவோ பார்த்துக்க. நம்ம சீக்கிரம் அதுக்குள்ள கடை கடந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயே போய் அங்கே கடந்த சோத்துக்கு காத்து கிடந்த மாதிரி இருக்கும். ஏக்கா சாப்பிட போவோமாக்கா? உத்தரசா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கா. நானும் அதான் கூப்பிடுறேன். இங்கே வரமாட்டேக்காவல இன்னும் சோறு ரெடியாவில் குழம்பு ரெடியாவில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோங்க. இப்பவே போனால் மொதல் இடத்துல போய் உட்காந்துடலாம்ல. ஆமாக்கா, சின்ன பொண்ணு சொல்லியது சரிதானே. போவோமாக்கா, நம்மளும் போய் மொதல் அளவு உட்காந்து தின்னுட்டு வந்துடுவோம்க்கா. வயிறுலாம் பசிக்குதுல்ல. ஏ ஒத்தரசா வேண்டாம்ல, கொஞ்சம் இரு. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணணும் போவோம். சோத்துக்கு போய் காத்து கிடந்த மாதிரி இருக்கும். அப்படியாக்கா சொல்றியே, அதுவும் கரெக்டு தான். ஆட்கள் வேறு நிறைய வருவாங்க. நம்ம மொதல் பந்தியில் சோத்துக்கு முதல்ல போய் காத்து கிடந்தா நல்லாவும் இருக்காது. சரிக்கா, அப்போ கொஞ்சம் நேரம் இங்கே இருப்போம். எவ்வளோ என்ன விட இப்போ தானே போவோன்னு அதுக்குள்ளே எப்படி மாற்றி பேசியா? ஐயோ இல்லை சொன்னால் கேட்க மாட்டாள்வே. நம்ம ஊருக்கு அறிவியலை பற்றி இவ்வளோக்கு தெரியல. நம்ம போகிறதுக்குள்ள அவ்வளோ இடத்துல அங்கே சும்மாவே இடம் பிடிச்சிருப்பாள். இப்போவே முக்கால்வாசி இடம் காலியாக இருக்கும். சொன்னால் இவ்வளோ வர மாட்டாளோ போலயே. என்னத்தை பண்ண தனியாக போயும் ஒரு மாய கிடக்கு. ஊர் பொதுமக்கள் அனைவரும் கோவில் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாப்பாடு ரெடியாகிவிட்டது. அனைவரும் வந்து வயிறார சாப்பாடு அருந்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏக்கா கோயிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கக்கா. வாங்கக்கா வாங்க. ஐயே உட்காந்துட்டே கிடைக்க பாருங்க. வாங்க. இந்தா வரோம் டி வரோம். அக்கா நான் ஆள போய் இடத்த பிடிக்கேன். சீக்கிரம் வாங்க. சரியான சோத்துக்கு செத்தவளா இருப்ப போலயே. எப்படி ஓடுறா பேரு. அவ்வளோ பசி வேற என்னவா இருக்கும். சரி வாங்க, நம்மளும் சீக்கிரம் போவோம். இப்போதானே அனௌன்ஸ் பண்றவே, காலியாக தான் இருக்கும். ஆளா போய் உட்காந்து தின்ட்டு வந்துருவோம். அடக்கடவுளே, என்ன இது இவ்வளோ கூட்டமா இருக்கு. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணோன்னு அவ்வளோ வேகமா வந்தோம். அதுக்குள்ள பந்தியை வச்சு அவ்வளோ ஒரு திங்க ஆரம்பிச்சிட்டாவே. ஐயோ வயிறு பசி வேற உயிரை போட்டு கில்லுது. நான் அப்பயே சொன்னேன், செல்லத்தாய்க்கா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போய் உட்காருவோம்னு சொன்னேன். கேட்டியெல்லாம் நீங்க எங்க பாருங்க, அவ்வளோ வரை எப்படி தின்னுட்டு கிடக்காவுன்னு. இப்போதான் பந்தி ஆரம்பிச்சிருக்கு. அங்க பாருங்க, அவன் எல்லாம் இலைய போட்டு நக்கு நக்கிட்டு கிடக்கான். இவனுங்க எப்போ எழுந்து நம்ம எப்போ உட்காந்து விடிஞ்சிரும். ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி அப்பயே வந்தோம் இல்லையே. வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்க. அப்பயே வான்னு சொன்னதுக்கு முதல்ல மண்டையாட்டிட்டு அதுக்கப்புறம் செல்லத்தையக்கா பேச்ச கேட்டுட்டு சரிக்கா கொஞ்சம் கழிச்சு போவோம்னு சொல்லிவிட்டு இப்போ அப்பயே வந்திருக்கலாம்னு இழுத்துட்டா கிடக்கா. முதல்ல என்னத்த சொல்லணும்னு தெரியல. இவ்வளோ நம்பி அங்கே கிடந்ததுக்கு பேசாமல் இங்கே வந்து நம்ம ஒத்தையில தும்போன்னு உட்காந்துருக்கணும். ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருவோம் போலயே. நெட்டச்சி, மயக்கம் போட்டு ஏன் மேலே விழுந்துடாத. ஏம்மா உன் வெயிட் எல்லாம் தாங்க முடியாது. மயக்கம் வருதுன்னா அங்கே எங்கேயாவது சேரை போட்டு உட்காரு போ. குள்ளமணி ஆமா சேரை போட்டு உட்கார்றாவே. நான் இங்கே இடம் கிடைக்கலன்னு நின்றுட்டு கிடைக்கேன். இதில் சேரை போட்டு வேற உட்கார்றாவே. இதுலேயே நிற்போம், ஆட்கள் பின்னாடி நிற்போம். அப்போதான் சீக்கிரம் தின்னுட்டு சீக்கிரம் எடுத்து காலி பண்ணுவாளுவேன். சின்ன பொண்ணு ரொம்ப கூட்டமா இருக்கு பத்தியா. கொஞ்சம் தள்ளி போய் நிற்போமா. ஆட்கள் பின்னாடி போய் நின்னா நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும். செல்லத்தைக்கா அப்படியே மண்டையில ஒரு போடு போட்டேனே எங்க போய் விழுவேன்னு எனக்கே தெரியாது. போய் எங்கேயா தூர போய் நிக்கணும், நீங்க போய் நில்லுங்க. நான்லாம் வரலப்பா. ஏம்மா இந்த இடத்தையும் விட்டுட்டு திரும்ப எங்கேயும் போக முடியாது. அதுக்குள்ள ஒவ்வொருத்திவளா வந்து அந்த ஆள் ஈமொச்ச மாதிரி வந்து உட்காந்துருவாள்வே. நம்மளால முடியாதுப்பா. நான் இப்படி பின்னாடியே நின்னுக்கிறேன். நான் அசிங்கமும் பார்க்காண்டே ஒன்றும் பார்க்காண்டேன். சுவார் திங்கிறதுக்கு தானே அன்னதானம் போடுறாவ. வேற இதுல என்ன அசிங்கம்? நான் பேசாம இதுல நின்று தின்னுக்கிறேன். செல்ல தாய்க்கா, அந்த சின்ன பொண்ணு சொல்லிதான் கரெக்ட் தான். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்நேரத்துக்கு வர இடமே கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. பேசாம இதுல இருப்போம்க்கா. அப்படியா சொல்றா? சரி இதுலயே நிற்போம். நல்ல வேலை, ஒரு வழியா இடம் கிடைச்சிட்டு. ஐயோ அவ்வளவு வர உட்காந்துட்டாள்வே. நம்ம இந்த வாண்டு பின்னாடி நின்னது தப்பா போச்சு. இந்த வாண்டு என்ன கிடந்து இலைய போட்டு நக்கிட்டுலாம் கிடக்கு. ஒத்தரோசா, சின்ன பொண்ணு தான் வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு கிடந்தா. நம்ம அவ்வளோருக்கும் இடம் கிடைச்சிட்டு அவளுக்கு இடம் கிடைக்கல பாரு. ஆமா, வேற பெரிய ஆள்கள் பின்னாடி போய் நிக்கணும். இந்த சின்ன பசங்க பின்னாடி போய் நின்னா இந்த சின்ன பிள்ளைல ஒவ்வொரு பறக்கையா தங்க லேட் ஆகும். வேற அது பின்னாடி போய் நின்னா வேற அப்படிதான் இருக்கும். இந்த சின்ன பை உள்ள பக்கத்தில் நின்றது தப்பாலாம் போச்சு. தோலை நக்கிட்டு அந்த சீக்கிரமா எழுந்து போவாங்கன்னு நினைச்சா ஒவ்வொரு பருக்கையாலா தின்னு உயிரை வாங்குது. ஐயோ எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த வாண்டை அப்படியே அடிச்சு நொறுக்கிடலாம் போல வருதே. ஒத்தரோசா உனக்கு ரொம்ப வயிறு பசிக்கோ? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப ரொம்ப வயிறு பசி பாத்துக்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவேன் போல. நீ இந்த வாண்டு தின்னோன்னு அதுக்கப்புறம் அதுல இருந்து தின்ன. நான் அதுல உட்காடுறேன். உனக்கு முன்னாடி நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ. ஆமா, இது பின்னாடி நீ தானே நின்ன. அவர் நான் என்ன பண்றது? போ அந்தால. எனக்கு வயிறு பசிக்கு நான் திங்க போறேன். அட பாவி பைவுலாம் ஒருத்தையும் இடம் தர மாட்டாளு போலயே. ஐயோ எல்லாரும் குழம்பு போட்டு நக்குறாளுவலே. ரொம்ப டேஸ்டா இருக்குமோ. இழுவே சொல்ல சின்ன பொண்ணு, சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாத, பசிக்குது. நாய் நல்லா எப்படி திங்குது பாரு. குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கோ? ஆமா சின்ன பொண்ணு, அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு பாத்துக்க. இன்னொரு ரவுண்ட் எப்படியாவது வாங்கி தின்னு போடணும். இவ வேற நம்மளை போட்டு வெறுப்பேத்திக்கிட்டு. பாப்பா பாப்பா. நான் பாப்பா இல்லக்கா, தம்பி. தம்பியா யோத ஒண்ணு. சீக்கிரம் சாப்பிடுப்பா. சாப்பிட்டியா இல்லையா?
ஏக்கா நான் பொறுமையா தாங்க சாப்பிடுவேன். இப்பதாங்க சாப்பிட்டுட்டே இருக்கேன். இன்னொரு ரவுண்டு வேற நான் சாப்பாடு அப்பளம்லாம் வாங்கணும்க்கா. என்னது இன்னொரு ரவுண்டு சாப்பாடு அப்பளம்லாம் வாங்க போறியா? ஆமாக்கா, எனக்கு பசிக்குதுல்ல. எடு சேர்ப்ப நாயே. பந்தி முடிஞ்சு ரெண்டாவது பந்தியை முடிய போது என்ன இதுல இருந்து நக்கிட்டு இருக்கா? முதல்ல எழுது போ. இங்க வந்து நின்னுக்கிட்டு எங்க உசுர போட்டு வாங்குறது? ஏன் அடுத்த வேலை சாப்பிடாண்டாமோ? அந்த ஆள் அவ்வளவு பந்தியில நீயே உட்காந்து நல்ல நக்கு நக்கு நக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியோ? முதல்ல எழுந்து. ஏ செல்லத்தாய்க்கா, அங்க பாருங்க அந்த சின்ன பிள்ளை உட்காந்து அழுதுட்டு கிடக்க பாருங்க. அது யாரு? வள்ளி மொபைல் தானே? ஐயா, அந்த சின்ன பொண்ணு அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டு கிடக்காக்கா. ஏன் ஆமா, எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியலையே. அந்த பையனை எழுப்பி விடுறாளோ? ஆமா செல்லத்தாய்க்கா, அந்த பையனை எழுப்பி விடுறா பார்த்துடுங்க. அதான் அந்த பையன் அழுகுறான். ஏ சின்ன பொண்ணு, சாப்பிட்ற பிள்ளையை எதுக்கு இப்படி எழுப்பி விடுறா? சாப்பிடட்டுமே, ஏன் இப்படி திட்டுறா? பந்தி முடிஞ்சு ரெண்டாவது பந்தி முடிய போகுது. என்னமோ இதுல உட்காந்து சாவகாசமா தின்னுட்டு இருக்கான். இப்படி சாவகாசமா திங்கன்னா வீட்டுல தான் வாங்கி வச்சு திங்கணும். இங்க பந்தியில உட்காந்துக்கிட்டு வேற அடுத்த வேலை எப்போ உட்காந்து சாப்பிடுவாவே? அவன் அல்றது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா உன் இடத்த வேணா விட்டு கொடுத்துட்டு நீ எழுந்து நில்லு. எனக்கு பசி உயிர் போது பத்துக்க. நான் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? அவ்வளவு வரை எப்படி திங்காவ பாரு. நான் காலையில இருந்து பட்டினி கிடக்கேன். இவன் என்னடா கிடது ஒன்னொன்னத்தையா சொத்தலையா நக்கிட்டு இருக்கான். இதுல அடுத்த ரவுண்டு வேற வாங்க போறானா? இல்ல முதல்ல எழுந்து வெளியே போல. முதல்ல தின்னதெல்லாம் போதும் போ. எங்க அம்மாட்ட சொல்லுவேன் பாருங்க. போல உன் அம்மையும் கூட்டுவா இல்ல உன் அப்பனையும் கூட்டுவா, யார வேணாலும் கூட்டுவாள. எனக்கு என்ன வந்துச்சுப்பா? வந்துட்டான், போய் தொலை. நல்ல வேலைப்பா, போய் தொலைஞ்சிட்டான். எப்பா பசி உயிர் போகுது. என்ன சீக்கிரம் இலைய கொண்டு வந்து போடுங்கண்ணே. இவாளெல்லாம் திருத்தே முடியாது. ச்சே, என்ன பசி என்ன பசி. எப்பா ஒரு வழி அந்த பயவுலையே விரட்டி விட்டுட்டு உட்காந்தாச்சுப்பா. இதுக்கப்புறம்லாம் கோயிலில் அன்னதானம் போடுறவனு இல்லுக்காண்டிலாம் காத்து கிடக்க கூடாது. ஆளை நம்ம வந்து பந்தியில் போய் உட்காந்துடணும். எவடி அவ என் புள்ளைய பந்தில இருந்து எழுப்பி விட்டது? ஏ சின்ன பொண்ணு, அங்க பாத்தியா? அந்த வாண்டவி அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டான் பாரு. அட கடவுளே, இது வள்ளி மோவனா? ஐயா, இவ வேற அந்த ஆட்டம் ஆடுவாளே. ஏலே ஏலே, யார்ல உன்ன பந்தில இருந்து எழுப்பி விட்டது? ஏ அம்மா, இந்த சின்ன பொண்ணு அக்கா அம்மா பந்தில இருந்து எழுப்பி விட்டாவ. ஐயோ, பையுள்ள கொத்து விட்டே. இந்த சின்ன பொண்ணுக்கு தேவைதான் பாத்தியலா செல்லத்தாய்க்கா. இந்த வள்ளி வந்து எப்படி கத்திட்டு இருக்கா பாருங்க. ஏ சின்ன பொண்ணு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மொவனையே பந்தில இருந்து எழுப்பி விட்டுருப்ப? சாப்பிட்டுட்டு இருந்த பையனை இப்படி எழுப்பி விட்டுக்க உனக்கு அறிவில்ல? ஐயோ, இவா மொபைல்னு தெரிஞ்சிருந்தா என் பாட்டுக்கு மூடிட்டு இருந்திருப்பேன். இவகிட்ட வாயை கொடுத்து விட முடியுமா? சொன்ன மாதிரியே வாண்டு பையுள்ள ஆத்தக்காரியை கூப்பிட்டு வந்துட்டான் பாரு. என்னடி வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? உன் வாயை உடைச்சு நான் இன்னைக்கு உனக்கு தள்ளி போட்டு உனக்கு கொல்ல விட மாட்டேன் பாரு. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பையனை எழுப்பி விட்டுருப்ப? பாவம் அந்த பச்சை பிள்ளை கொஞ்சோட சுவார்ந்துங்க விட்டியா? அதுக்குள்ள இந்த பிள்ளை எழுப்பி விட்டா என் பிள்ளை ஆள வருது. என்னப்பா தம்பி, ஒண்ணுக்கு ரெண்டா உங்க அம்மாட்ட மாட்டி விட்டு கூட்டு வந்துட்டா போலயே. ஏ சின்ன பொண்ணு, நான் தானே பேசிட்டு இருக்கேன். என்ன உன் மோவன் கிட்ட கத்திட்டு இருக்கா? ஏன்ட்ட பேசு. இந்த பார்வள்ளி சும்மா உன் பையன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வராத பத்துக்க. சின்ன பிள்ளைகள் பேச்ச கட்டி இப்படி என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கா? அதான் என் பையன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அவள்கிட்ட வந்து சொல்லிட்டானே. இதுக்கு மேல சண்டை போடாம வேற என்ன பண்ணுவாவே? பாரு முக்காடு, உன் பையன் பந்தியில இருந்து இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். பந்தி வைக்கிற அவ்வளவு வரும் திட்டிட்டு போறாவ. எப்பா தம்பி, ஏன் இப்படி சோத்தை வேஸ்ட் பண்றா அப்படின்ட்டு. அவன் உட்காந்து தின்னாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு சோத்தையாங்க பாரு, கீழே எல்லாம் எப்படி சிந்தி போட்டிருக்கான் பாரு. அப்பளம் 5 அப்பளத்துக்கு மேல வாங்கிட்டு அவளுக்கும் உடச்சு கீழே போடுறான். அவ்வளவு வரும் திட்டுறாவே. நான் அப்படிதான் பண்ணுவேங்க. சரி, நான் தான் பின்னாடி நின்னேன். அதான் 2 லைட்டா மிரட்டினேன். சரி, உன் பிள்ளைன்னு தெரியும், உரிமையில மிரட்டி விட்டேன். அவ்வளவு வரும் போறவே வரவையெல்லாம் திட்டுறாவ. சரி, பார்க்க பாவமா இருந்து. சரி, அதான் நம்ம கொஞ்சம் சொல்லுவோம், புத்திமதி சொல்லுவோம்னு சொன்னேன். அவன் கேட்க மாட்டேன்ட்டான். அப்படி சோத்தெல்லாம் வேஸ்ட் பண்றான். சரி, அதான் லைட்டா மிரட்டினேன், இந்த மாதிரி பண்ணாதப்பான்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள அழுதுட்டு வாங்கிட்ட வந்துட்டான். என்ன சின்ன பொண்ணு சொல்றா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா முக்காடு, ஓமியால சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். வேற சாப்பிட்டு இருக்க பிள்ளைய நம்ம யாராவது எழுப்பி விடுவோமா? அம்மா, இந்த அக்கா போய் சொல்றியா? அம்மா, அவியதாம என்ன எழுப்பி விட்டாவே. உண்மையை சொல்லு, பந்தில இருந்து இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கா? அம்மா, நான் பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்தேம்மா. அதுக்கு தான் என்ன திட்டி அனுப்பி விட்டாவே. நான் சாப்பாடெல்லாம் வேஸ்ட் எல்லாம் பண்ணலம்மா. முக்காடு, ஏன் இப்படி பிள்ளைய போட்டு இப்படி மிரட்டுறா? அவன் பாரு பயத்துல எப்படி போய் சொல்றான் பாரு. யாராவது சாப்பிட்ற பிள்ளைய இப்படி விரட்டி விடுவாங்களா? நீ வேணா ஒத்தர சாட்டை வேணா கேளேன். கிறுக்கி, நம்மளால நம்ம கோத்து விடுறா. ரோசா, இந்த சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல எப்படி? ஆமா முக்காடு, பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு கிடந்தா அவ்வளோ திட்டிட்டு தான் கிடந்தா பத்துக்க. அதான் சின்ன பொண்ணு புத்திமையை சொல்லி அனுப்பி வச்சா. அதுக்குள்ள உன்ட்ட ஏன் இப்படி 1 2 தப்பா சொல்லி கொடுத்தான்னு தெரியல.
என்ன பண்ணுறது முக்காடு இந்த காலத்தில் நல்லதுக்கே காலம் இல்லை போ. நீ இன்னொன்று புரிஞ்சுக்கிட்டா, இதே வேற எவ்வளோ இருந்தால் என்கிட்ட சண்டைக்கு தானே வந்திருப்பா. சரி வள்ளி மொவனாச்சே, இப்படி எல்லாரும் திட்டுறாவள, சரி புத்திமதி சொல்லுவோன்னு தான் அனுப்பி வச்சேன். இப்படி பந்தியில் இருந்துட்டு பந்தியிலேருந்து இந்த இடத்த நான் விட்டு நவுலாமல் இதுலேருந்து சோறை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் யாருனாலும் திட்ட தானே செய்வாவே. நான் அதான் ஏன் இப்படி தனியாக உட்காந்து சாப்பிட்றோம், உன் அம்மாட்டையாவது உட்காந்து சாப்பிடலாம்லன்னு சொல்லி 2 புத்திமதி தான் சொன்னேன். அதுக்குள்ளே அழுதுட்டு இப்படி வாண்ட்ட வந்து சொல்லியிருக்கான் பாரு. எம்மா இந்த காலத்து பிள்ளைகளை நம்பவே முடியல, பிஞ்சிலே விளைஞ்சதா இருக்கும் போல. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. எப்படிலாம் பேசி மயக்கிறா பாத்தீராக்கா. பண்ற தப்பெல்லாம் இவா பண்ணிவிட்டு அந்த பையன் மேல அப்படி பழிய போடுறா. ஆமா முடியாமா, நமக்கு எதுக்கு வம்பு, தின்னமா போனோமான்னு இருப்போம். நம்ம எதுக்கு தேவையில்லாம இதுன்னு சொல்லிக்கிட்டு. ஏய் வீட்டுக்கு வா. உன்னை அடிச்சு கொல்றேன்னா இல்லையான்னு பாரு. இங்க இருந்து என்ன அசிங்கமா படுத்திட்டு இருக்க அசிங்கம். உன் பேச்ச கேட்டுங்க வந்தால ஏன் புதிய செருப்பால் அடிக்கணும். அம்மா அவிய போய் சொல்லியாவுமா, அவியதாம்மா என்ன சத்தம் போட்டு திட்டி இன்னுமா சோர்த்தும் பாது இதுன்ட்டு எழுப்பி என்ன விட்டுட்டு அவிய உட்கார்ந்துருக்காவ. ஏடே வீட்டுக்கு வா, முதல்ல பாத்துக்கிறேன். போகாத வீட்டுக்கு. நான் சொல்லியதை யாருமே நம்பவே மாட்டேங்கவே. சின்ன பொண்ணு என்ன ஏதுன்னு தெரியாம உன்ட்ட வேற வந்து கத்திவிட்டே மத்துக்க. சரி நீ சாப்பிடு சின்ன பொண்ணு, நீ சாப்பிடு. சரி முக்காடு கொஞ்சம் புத்திமதி சொல்லு பையனுக்கு. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு ஏன் இப்படிலாம் பண்றா? பாவம் அந்த பையன் தெரியுமா? என்னது அந்த வாண்டு பைய பாவமா? உடனே ஆத்தக்காரியை கூப்பிட்டு வந்திருக்கான் பாரு. சரியான விஷம். எப்பா நல்ல வேலை இவ போயிட்டா, இல்லைன்னா இவ ஆடி விடுவா. நமக்கு இருக்க பசியில இங்க சுவாத்ததும் கூடாம இப்படி ஒருத்தியா பண்ணிட்டு கிடக்காளுவ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபரோட பிரதர், அவங்க நேம் வந்து தினேஷ். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் மறக்காம விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிரதர். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் ஆகஸ்ட் 14 நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திவ்யா முத்துக்குமார் சிஸ்டர். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஆகஸ்ட் 28 நந்தினி சிஸ்டர் வந்து ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி ஆனிவர்சரி சிஸ்டர். எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஹாய் முனிஸ், ஹாய் சுஜி, ஹாய் புனிதா, ஹாய் பசும்பொன், ஹாய் ரம்யா, ஹாய் அசோக் பாண்டி, ஹாய் நிதிஷா, ஹாய் அஃப்ரோஸ், ஹாய் சுபிதா, ஹாய் ரித்தீஷ், ஹாய் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.